Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. ஹலோ இவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Onlineseries Info. இந்த வீடியோவில் Amazon Payல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Amazon Payனா ஒன்று தனியான ஆப் கிடையாது. நீங்கள் Amazon ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தான். அதுலேயே Amazon Payன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா உங்களால் வந்து இந்த கூகுள் பே, ஃபோன்பேயில் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணுவீங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி எல்லாமே அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுடைய மொபைலில் வந்து Amazon ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து என்ன சைன்இன் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சைன்இன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் வந்து லாகின்ங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக்கில் இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு இப்போ வந்து மெயில் ஐடி வந்து நான் டைப் பண்ணிக்க போகிறேன். தென் கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து இந்த Amazon Payவோட பாஸ்வேர்டு நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆகிட்டோம். இதன் அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு 3 பார் லைன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல Amazon Pay UPI ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்டாக அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மொபைல் நம்பரில் வந்து அந்த ஒரு வெரிஃபிகேஷனை பண்ணணும், அப்போ தான் வந்து இது வந்து அக்செப்ட் ஆகும். சேம் அதே கூகுள் பேயில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான். அலோவ் பெர்மிஷன் கேட்டது அப்படின்னா அலோவ் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மொபைல் நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சிம்மில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சிம் நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் Jio 4G அதே கொடுத்துக்கிறேன். தென் வந்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதன் அடுத்து வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். கரெக்டாக ஃபைன் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வந்துருச்சு. அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். Amazon Pay, Amazon அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். Amazon Payங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா Amazon ஆப்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, Amazon Payன்னு. ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர், மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மொபைல் ரீசார்ஜ், பில்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் எப்படி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது, இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இதில் எல்லாமே ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட்டடாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய Onlineseries Info சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.